முகுந்தன் முரளி. தேசிய மகளிர் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு எம்டி கனகாம்பாள் அம்மா அவர்கள் உங்களுடைய சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவார்கள். ஓம் சிவாய் நம. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி கல்வி மையத்தின் நடைபெற்று கொண்டிருக்கும் மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள், குருமார்கள், மாணவர்கள் மற்றும் ஜோதிட வல்லுநர்கள், இந்த யூடியூப் சேனல் வழியாக கண்டுகளித்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஜோதிடம் சம்பந்தமான மிக சிறப்பான முறையில் கருத்தரங்கு இங்கே நடந்துட்டுருக்கு. இதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை புரிந்து தங்களுடைய கருத்துக்களையும் மற்றும் இங்கு நடைபெறக்கூடிய கருத்துக்களை கேட்பதற்காக வருகை புரிந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த சிறப்பான ஏற்பாடை செய்த முகுந்தன் முரளி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னன்னா, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை அப்படின்னு இருந்தாலும் இங்கு ஜோதிடத்தை மேலும் மென்மேலும் நல்ல சிறப்பான முறையில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தன்னோட அயராத முயற்சியினால பல்வேறு ஜோதிடர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மையம் ஆன்லைன் மூலியமாகவும் நேரடி மூலியமாகவும் கல்விகளை, இந்த ஜோதிட பயிற்சியை மென்மேலும் மாணவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜோதிடத்தில் அப்படி என்ன இருக்கு, ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு யாருக்கும் தெரியாதது ஒன்றும் கிடையாது, நிறைய விஷயங்கள். ஏன்னா ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு தான் நிறைய பேர் ஆர்வம் இருக்கும். ஓகேங்களா? ரகசியம், பரம ரகசியம், சிதம்பர ரகசியம் அப்படிங்கும் போது தான் என்ன ரகசியம் இருக்கு அப்படிங்கிறத தோண்ட ஆரம்பிக்கிறோம் நாம. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்தோம் அப்படின்னா மர்மமான முறையில் நிறைய ரகசியங்கள் புதைஞ்சது. ஏன்னா கர்மக்காரகனான சனி பகவானுடைய அருளால தான், கர்மவினை தீக்கிறதுக்காக தான் நாம் இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த வாழ்க்கை மனிதர் உடல் நமக்கு கொடுத்து நாம் பல்வேறு பணிகளை செய்வதற்காக நாம் இந்த பூலோகத்தில் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். எதற்காக பிறந்தோம், ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எதற்காக செய்து கொண்டிருக்கின்றோம், என்ன செய்து முடிச்சுட்டு திருப்பி இறைவனடி செய்யறதுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம், எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா அனைத்தும் இறைவனுடைய செயல். அப்படி இருக்கும்போது ஒரு கால கண்ணாடியாக நமக்கு நிறைய விஷயங்களை ஜாதகருக்கு சாதகமான பலன்களை சாதக ரீதியாக நமக்கு கொடுப்பது தான் இந்த ஜோதிடம். ஜோதிடங்கிறது நம்மளுக்கு பயப்படுத்துறதுக்கு கிடையாது, நம்ம துவண்டு போறதுக்கு கிடையாது, ஆள் அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. சோர்ந்து போய் இருக்கிறவனையும் புத்துணர்ச்சி அளித்து அவனை மேலும் தன்னம்பிக்கை உள்ள மனிதனா அடுத்த ரவுண்டுக்கு தயார்படுத்துறது தான் இந்த ஜோதிடம். அப்படிங்கிறப்போ இந்த ஜோதிடத்தை நாம் ஏன் இன்னும் முழுமையாக ஆராயக்கூடாது? இதில் ஆராய்ச்சி கரைகண்டவர்கள் யாரும் கிடையாது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு குருமார்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டே இருக்கிறோம். மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு 5 வயசு குழந்தை திடீர்னு ஒன்று நமக்கு ஒரு விஷயங்களை சொல்லும். அப்படிங்கிறப்ப இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அறியாமை. ஆனால் அதே விஷயத்தை இறைவன் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இந்த குழந்தை மூலியமாக நமக்கு உணர்த்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நமக்கு தடைக்கற்களும் படிக்கற்களாக உருவாகும். இப்போ ஒவ்வொரு ராசிகள் இருக்கு, 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 நவகிரகங்கள் இருக்கு. இதன் மூலியமாக தான் நமக்கு என்ன ஆகுது, ஒளி கிரகங்கள், ஒளியற்ற கிரகங்கள் மூலியமா மனிதனுடைய உடலுக்கு அந்த கிரகங்களுடைய தன்மை, ஒளி கதிர்வீச்சுகள் நம் மீது பட்டு நமக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை, ஆக்ஷன் ரியாக்ஷன் மாதிரி உருவாக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கல்யாண வீட்டில் போனோம் அப்படின்னா எப்படி இருப்போம்? எல்லாரும் அன்னைக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு பட்டு புடவை கட்டி வரக்கூடியவங்களும் சரி, அங்கே மணமக்களாக இருக்கிறவங்களும் சரி, சந்தோஷமா அதுக்குண்டான ஒரு அலங்காரத்தோட இருப்பாங்களா? ஆமா தானே? அதே போல ஒரு துக்க வீட்டுக்கு நம்ம போறோம்.
அங்க எப்படி இருப்பாங்க எல்லாரும்? அழுகையோட, கந்தல் துணியோட, ரொம்பவும் கவலையா, ரொம்பவும் சொல்ல முடியாத துயரங்கள்ல அந்த இடத்துல இருப்பாங்க. அங்க பார்த்தவொடனே அந்த வீடு என்ன, அது அசுப நிகழ்ச்சி நடந்த வீடு அப்படின்னு 10 வீடு தள்ளியே நம்ம சொல்லிடலாம். சொல்ல முடியும் தானே? அதே மாதிரி பள்ளிக்கூடம், ஒரு பாடசாலை நடந்துட்டு இருக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா, அந்த கிராஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க ஒரு ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு, பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அவர்கள் அணிந்திருக்க உடை மற்றும் அங்க நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது எல்லாத்தையும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஒரு டாக்டர் அப்படிங்கறத எதை வச்சு நம்ம சொல்றோம்? ஒரு கோட் போட்டிருப்பாரு, டாக்டர் கோட் போட்டிருப்பாரு, கழுத்துல ஸ்டெதஸ்கோப் வச்சிருப்பாரு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும், அந்த இடத்துல அவர் இருப்பாரு. அவரை பார்த்த உடனே நம்ம யார் சொல்லுவோம்? அவர் தான் டாக்டர், இவங்க தான் நர்ஸ், இவர் தான் கம்பவுண்டர் அப்படின்னு சொல்றோமா? இப்ப இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு நிலைப்பாடுகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கு ட்ரெஸ் கோடுங்கிறது இருக்கு. ஒரு மணமகள் அப்படின்னா இப்படிதான், மணமகன் அப்படின்னா இப்படிதான், ஒரு அசுப வீடுனா இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம மேக்கப் பண்ணிட்டு போக முடியுமா? போக முடியாது. அதே போல ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருப்பாங்க? இப்படிதான் இருப்பாங்க. அதே போலதான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? இறைவனுக்கு அடுத்த நிலையில நம்மை மக்கள் வந்து பாக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்மளோட ட்ரெஸ் கோட் அந்த ஆன்மீகம் நிறைஞ்சதா அமைஞ்சிருந்ததுனா மட்டும்தான் அந்த இறைவன் நம் மூலியமா வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம மூலியமா உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ் கோடுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இறைவனை காலையில எழுந்து நம்ம வந்து முறைப்பிரகாரம் அவரை வழிபட்டு அந்த ருத்ராட்ச மாலையோ அல்லது கருங்காலி மாலையோ, என்ன துளசி மாலையோ, உங்களுக்கு என்ன பிரார்த்தம், நீங்க என்ன போடணும்னு விதி அங்க விதிச்சிருக்குதோ அதை தான் போட முடியும். இப்ப நான் சொன்னேங்கிறதுக்கோசரம் நீங்க போட முடியாது. ஜெயந்தி மேடம் சொன்னோன்னே நீங்க அதை போட முடியாது. ஓகேங்களா? அதை வாங்கணும்னாலும் அதுக்கு ஒரு பிரார்த்தம் வேணும், அதை போடணும்னாலும் ஒரு பிரார்த்தம் வேணும். அது இருந்தால் தான் நம்ம போட முடியும். அதை போட்டுட்டு நெத்தியில வெறும் நெற்றி, பால் நெற்றின்னு சொல்லுவாங்க, திருநீர் அணியணும். திருநீர் அணிஞ்சு சந்தனம் இது மாதிரி ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு கடவுளை, உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து ஒரு காவி ஆடைகளோ அல்லது தூய்மையான ஒயிட் அண்ட் ஒயிட்டோ, இது மாதிரி எந்த இதாக இருந்தாலும் சரி, அந்த இது மாதிரியானது காவிங்கிறது ரொம்ப பெஸ்டான ஒன்று. அது மாதிரியானது பண்ணிட்டு நம்ம அந்த ஜாதகத்தை எடுத்து அந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சொல்லும் போது நீங்க அந்த இடத்துல சொல்றதே இல்லை. அந்த சாட்சாத் அந்த அம்பிகையோ அந்த சிவபெருமானோ உங்க ரூபத்துல இருந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த ஜாதகருக்கு வழியை கொடுப்பாரு. உங்களுக்கு நீங்களே நினைப்பீங்க, இது நானா சொன்னேன்? 10 வருஷம் கழிச்சோ, 2 வருஷம் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ, இல்ல 6 மாசம் கழிச்சோ அந்த ஜாதகர் சொல்லுவாங்க, அண்ணே நீங்க சொன்னீங்கல்ல, சொன்ன உடனே எனக்கு இப்ப வேலை கிடைச்சிருச்சு, அண்ணே நீங்க சொன்னீங்கல்ல நான் வீடு கட்டுவேன் கட்டிட்டேன். ஓகேங்களா? அப்ப நாமள அதை சொன்னோம், நடந்திருக்குதா? குழந்தை பிறக்காதுன்னு இருந்தது, எத்தனையோ இடத்துக்கு போன டாக்டரே குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க சொன்னீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வா உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னீங்க, எனக்கு குழந்தை பிறந்துருச்சுங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனால? அந்த கடவுள் உங்க ரூபத்துல இருந்து செயல்படுறாரு. அப்படிங்கும் போது நாம அந்த இடத்துல தெய்வாம்சமா இருந்து நடக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? வாக்கு சித்தியின் மூலியமா அந்த கலைமகளே அலைமகளும் சேர்ந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வாக்குப்படித்தத்தை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனால நாம வந்து எப்பயும் நம்மளுடைய இதை உள்ளமும் சரி நம்ம உடலும் சரி, உடல் நீரால் தூய்மை அடையுது போல உள்ளம் அந்த பரமாத்மாவை நினைச்சு துதிபாடும் போது நமக்கு அந்த உள்ளம் தூய்மை அடையுது. ஒரு மகரிஷி எல்லாத்துக்குமே தெரியும், ரமண மகரிஷியா, திருவண்ணாமலையில் ஆசிரமம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு சிஷ்ய பிள்ளை காசி போயிட்டு வந்தார். காசி போயிட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு மகரிஷி வந்து பார்த்துட்டு, சுவாமி நான் போயிட்டு இது காசி போயிட்டு வந்துட்டேன், என் பாவமெல்லாம் தொலைஞ்சு போயிருச்சு, எனக்கு ரொம்ப இப்போ சந்தோஷமா இருக்குது, அவ்வளோதான், இனிமேல் எனக்கு எந்த பாவமும் கிடையாது, நான் தூய்மை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மகரிஷி என்ன சொல்றாரு? அப்படியாப்பா, சரி ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரில் ஒரு பாவக்காய் எடுத்து கொடுக்குறாரு. நீ வந்து திரும்பவும் காசிக்கு போ, திரும்பவும் போயிட்டு நீராடு, இந்த பாவக்காயும் அங்கே கங்கையில் வந்து மூழ்கி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நான் இப்போதானே போனேன், எதுக்கு திரும்ப போக சொல்கிறீங்க? இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் காசி போறாரு. அந்த பாகக்காயையும் கொண்டு போயிட்டு அந்த காசியில மூழ்கி இவர் என்னென்ன பிரார்த்தனை பண்ணுவாரோ அது மாதிரி அந்த அதையும் ஒரு மனுஷனா ஜீவிச்சு அதுக்குண்டானதையும் அதையும் செஞ்சுட்டு திருப்பி எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்த அன்னையும், ஐயா நீங்க சொன்ன மாதிரி சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்,
காசிக்கு போயிட்டு கங்கையில் மூழ்கி இதை நான் மூழ்கிறது போல பாகக்காயும் மூழ்க வச்சு எல்லாமே கொண்டு வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி இதை போய் சமைச்சிட்டு வா அப்படிங்கிறாரு. சமைச்சிட்டு வராங்க. சமைச்சிட்டு உடனே இதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தோன்னே கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா நீ தானே போயிட்டு காசி போயிட்டு வந்தவனே என் பாவமெல்லாம் போயிடுச்சு, என்னுடைய குணம் மனம் நிறம் எல்லாம் மாறின மாதிரி சொல்லிட்டு இருந்த, இப்போ அப்படிங்கிறப்ப பாகக்காயுடைய தன்மை மாறி இருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போதான் சொல்கிறாரு, அட ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உடல் மட்டும்தான் தூய்மை அடையும், அங்கே மனம் தூய்மை அடையாது. உன்னோட எண்ணங்கள் எப்ப தூய்மை அடையும் அப்படின்னா, இறைவனை சேவிச்சு எந்த இடத்துல நீ இருந்து நீ தியானிக்கிறியோ உன்னுடைய உள்ளம் தூய்மையாகும் போது தான் உனது பாவங்களும் உனது அத்தனையுமே மன்னிக்கப்பட்டு உன்னுடைய ஆத்மா ஜீவாத்மாவாக பரமாத்மத்தை அடையும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அதை சொல்ற அப்படின்னா, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போறோம், நீராடுறோம், எல்லாம் பண்றோம், நம்மளோட குணம் நம்மளுடைய நடவடிக்கைகள் ஏதாவது மாற்றம் இருக்கா? அதே கோபம், அதே வஞ்சகம், அதே சூழ்ச்சி, அடுத்தது பொறாமை, போட்டி, இதெல்லாம் இருந்ததுன்னா அங்க போய் என்ன பிரயோஜனம்? நாம என்ன பண்ணணும்? அங்க போயிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க இல்லைங்களா, நீங்க அது கங்கையில மூழ்கும் போது ஏதாவது ஒன்று விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க அதை வேற விதமா பிடிச்சிட்டு ட்ரெஸ்ஸை விடணும், அடுத்தது அங்க ஏதாவது யூஸ் பண்றக்கூடிய எதையாவது ஒன்று விட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. நமக்கு நம்ம என்ன ஆசையா நம்ம நினைக்கிறோமோ, நம்மளுடைய விட முடியாத ஒரு விஷயம் என்னவோ அதை அந்த இடத்துல கங்கா தேவி கிட்ட இனிமேல் நான் இது மாதிரியானது பண்ண மாட்டேன்னு சொல்லி சபதம் எடுத்து அதை விட்டுட்டு வர்றது தான். அந்த மாற்றம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நமக்கு வரும்போதுதான் அது மேன்மையை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது. இதே போல புண்ணிய யாத்திரைகள் நம்ம போறோம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம உடல் மட்டும்தான் தூய்மை அடையும். உள்ளே பரமாத்மாவை அந்த இடத்துல ஒன்றி இருந்தால் மட்டும்தான். நீங்க அங்க இருந்துகிட்டு வேற எதையாவது பற்றி சிந்தனைகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பிடிச்சதை பத்தியே தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்று பிடிக்காத விஷயங்கள் இருக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் அந்த பிடிக்காத விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம், செய்யாம தவிர்க்கிறதுக்கும் அடுத்தது அவங்கள ட்விஸ்ட் பண்றதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர். அப்படி பாக்குறப்ப இவங்களுக்கு இது பிடிக்காது, ஓகே, ஒரு சிலர் நம்ம அட்ராக்ட் பண்ணணும், என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த தவிர்க்கணும், பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு செய்யணும். அப்படி இருந்தா தானே அவங்களுக்கு நமக்கு பிடிக்கும் இல்லைங்களா? அப்படிங்கிறப்போ மேசராசிக்காரர்களுக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெதுவா செயல்படுறவங்களும் பிடிக்காது, சோம்பேறித்தனமா இருக்கிறவங்கள பிடிக்காது. அவங்க எப்பயும் அவங்க மாதிரி ஆக்டிவா இருக்கணும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும், நம்மளோட வேகமாக ஏதாவது எந்த செயல்பாடுகளும் எள்ளுனா எண்ணெயாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களை கண்டாதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஆமாவா இல்லைங்களா? ஓகே. அடுத்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாற்றி மாற்றி பேசுகிற வேலை பிடிக்காது அவங்களுக்கு. உடனே மனம் மாறி பேசுறது, இங்கிட்டு ஒன்று பேசுறது அங்கிட்டு ஒன்று பேசுறதுங்கிற மாதிரி பேசுறது, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக பேசுகிறவங்கள அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ், ஆமாங்க. அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது அவங்கள நீ அமைதியாரு, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா புஷ்ஷுன்னு கோவம் வந்துடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கோபம் வந்துடும். அவங்கள எப்பயுமே பேச விட்டு அவங்க கிட்ட கருத்துக்களை வாங்கிட்டு அவங்கள உற்சாகப்படுத்தினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்த தன்மைக்கும் ஏற்றவாறு அவங்கள செயல்படக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கு. அதாவது அன்புக்கு அடிமையாகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல நிறைய செகண்டுக்கு செகண்ட் என்ன பண்ணுவாங்க, நிறைய யுக்திகள், பிசினஸ் மேக்னட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தன்னை அறியாமலே நிறைய ஊற்று மாதிரியான செயல்பாடுகள் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். பேச்சு அப்படிங்கிறப்போ பேச்சில் அவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நல்லா பேச்சு திறமை நல்லா இருக்கும், கற்பனை வளம் மிக்கவங்களா இருப்பாங்க, நல்லா கவிதை பாடல் இது மாதிரி இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே போல் கடகராசிக்காரர்களை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. இங்கே இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு இருந்தா ஜென்மத்துக்கு அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. அவங்க ஒன்றே ஒன்று மட்டும்தான், அன்புக்கு மட்டும்தான் அடிபணிவாங்க, அதிகாரத்துக்கு அடங்க மாட்டாங்க. அதே போல் அப்படியே சண்டைக்காரங்களா இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்கன்னா காலில் விழுந்துட்டாங்கன்னா எப்படியாப்பட்ட பகையாக இருந்தாலும் அதை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. அது மாதிரியான ஒரு இது. ஆனால் அதே வைராக்கியமாக ஆயிடுச்சு அப்படின்ட்டா நீயா நானா பார்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவர்கள் பார்த்தோம்னா அந்த அம்பாள் வழிபட்டு
பௌர்ணமி வழிபாடுல ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அவங்களுக்கு வந்து நிறைய சார்ஜஸ் ஏத்துற மாதிரியானது இருக்கும். இப்ப காலையில முகுதன் முரளி சகோதரர் சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா, மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துடைய அதிபதி வந்து எந்தெந்த இடத்துல இருந்தா சிறப்பு கொடுக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்சல்யூட்லி கரெக்ட். ப்ராக்டிக்கலா அது வந்து நிறைய பேருக்கு நிறைய சக்சஸை கொடுத்துருக்கு. இது உங்களுடைய லைஃப்ல நீங்க எல்லாருமே அதை ஆக்டிவேட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த சொன்னதை பேப்பர்லயோ சும்மா கேட்டுட்டு மட்டும் போனோம்னா அது நோ யூஸ். ஆனா அதே சமயத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் நீங்க அதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவோம், அது நிறைய பிளஸ் கொடுக்கும். இந்த இவர் சொன்னாரே கரெக்டா இருந்ததே, இவர் இப்படிதான் நடந்துக்கணும்னு சொன்னாரு அப்படிங்கிறது மாதிரியானது. அதே போல சிம்மராசிக்காரர்கள் கிட்ட என்ன பிடிக்காது அப்படின்னு, தனக்கு போட்டியா போட்டி போட்டுட்டு ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவங்க தான் ஜெயிக்கணும், அந்த இடத்துல அவங்க தான் ராஜா, அப்படி இருக்கணும். யாராவது போட்டி போட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல ஓகே பரவாயில்ல ஜெயிச்சிருச்சு சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கனால அதை ஏத்துக்க முடியாது. நான் எப்படி இப்படி ஆனேன், எதனால இப்படி ஆச்சு, இவன் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனசு அவங்களுக்குள்ள கர்ஜித்துக்கிட்டே இருக்கும். உள் மனசுக்குள்ள ஒரு இது கோபம் இருக்கும். அடுத்தது அவங்க அந்த கோபம் அந்த தோல்வி அந்த இதெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு வைராக்கியமா பிறந்து அடுத்த இன்னிங்ஸ்க்கு தயாராகிடுவாங்க. அந்த ஒரு பவர் அவங்க கிட்ட எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, அரசு வேலை சம்பந்தப்பட்டது, எந்த ஒரு இடத்துலையும் செயல்பாடுகள் மிக்கவர்களா இந்த சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க. என்னன்னா கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்குமே தவிர அவங்க மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல 10ல் ஒருத்தரா இருந்து அந்த இடத்துல வந்து ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்களா இந்த சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திசாலி அப்படின்னு சொல்ல முடியாது, அதிபுத்திசாலி. புத்திசாலி இல்ல அதிபுத்திசாலி. அதனால அந்த அதிபுத்திசாலி கிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது. ஆனா அவங்க கிட்ட யாரும் போய் சத்தமா பேசி காரியத்தை சாதிக்கலாம்னா முடியாது. அவங்க கிட்ட சத்தமா பேசுறவங்க பிடிக்கவே பிடிக்காது. இது மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முரட்டுத்தனமா பேசுறது, இந்த சண்டைக்கு வர மாதிரி இது பண்றது, இது மாதிரி இருந்தெல்லாம் பிடிக்காது. நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே அப்படின்ட்டுருவாங்க. இவங்களுக்கு வந்து எப்பயுமே என்ன ஆகும், இவங்க தான் அதை பண்ணணும். யாரா இருந்தாலும் அதிகாரம் பண்றதா இருந்தாலும் சரி, சமாதானமா பேசுறதா இருந்தாலும் சரி, நாட்டாம பண்றது இவங்க தான். ஆனா அதே சமயத்துல நல்ல ஒரு எப்படின்னா நடுநிலை தன்மையோட இருந்து பேசக்கூடிய ஒரு இது இவங்க கிட்ட இருக்கும். அதிகமா இந்த துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்றது, கோர்ட்டில் வாதாடக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் அப்புறம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் அதிகமா இருப்பாங்க. அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட பொய் பேசினா பிடிக்காது. அவங்களுக்கு யாராவது பொய் பேசுறவங்களை கண்டாகோ மாற்றி பேசிட்டாங்கோ அப்படின்னா அவங்கள சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது. இவங்க தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும், அவங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாங்க சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு வந்து நீ இப்படி பண்ணிட்ட நீ அப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணாவோ நம்மளை சந்தேகப்பட்டுட்டாலோ சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க. நம்ம பர்ஃபெக்டா இருக்கிற நம்மளை எவன் வந்து இப்படி பேசுறது, நம்மளை யார் இப்படி சொல்றது, ஏன் நீ என்னை இப்படி பார்த்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பயங்கர கோபத்துல இருப்பாங்க. அவங்கள சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஜென்ம எதிரியாக நினைச்சிருவாங்க. என்னைக்கு நம்மளாவே சந்தேகப்பட்டுட்டாங்க, நம்மளவே இது பண்ணிட்டாங்களோ, இனிமேல் இவங்க சாகசமே வேண்டாம் போ அப்படிங்கிற. ஆனா அமைதி அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்கள் தான் இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல கோபம் வந்துருச்சு அவ்வளவுதான் புயலா மாறிடுவாங்க. கும்பராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சொல்றவங்களை பிடிக்காது. அது தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி இல்லை பண்ண மாட்டாங்க. என்னை நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியானது இருப்பாங்க. அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்தோம்னா இந்த கொடுத்த வாக்க மீறவங்களை பிடிக்கவே பிடிக்காது. அவங்க சொன்ன மாதிரி இவங்க காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றுறவங்கள தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை அப்படின்னா இவங்களுக்கு அவங்கள கண்டாவே சுத்தமாக பிடிக்காது. இவன் மாற்றி மாற்றி பேசுகிறான், இவன் வந்து சொல்லுவான செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரியானது இருப்பாங்க. இது மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் இது மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு 1 லைனில் சொன்னக்கூடிய விஷயங்கள். இது வந்து உங்களுக்கு ஓகேவா, ஏற்றுக்கூடிய மாதிரி இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ. இப்போ பார்த்தோம்னா நவகிரகங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா
ஒரு ஜாதகத்துல சூரியன் வலுவா இருக்கிறாரு அப்படின்னா நம்ம அதுக்கு பரிகாரங்கள் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல பார்த்தோம்னா சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல அவர்களுடைய தந்தையார் அல்லது அந்த குடும்பம் வந்து ஊர்ல பேர் போன குடும்பமா இருக்கும். ஆனா அதே சமயத்துல தந்தையுடைய வர்க்கம் நல்லா இருக்கும், அவருடைய பேர் அவரெல்லாம் நல்லா இருக்கும். இந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து தன் உழைப்பால தான் மேன்மை வருவாரு, தந்தையால இவருக்கு எந்த ஒரு உபயோகமும் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அல்லது அப்படி கிடைக்காத வாய்ப்புகளும் இருக்கும். அதாவது தந்தை மூலியமா இவருக்கு எந்த இது யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களா இருக்கும். அதே வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்துல நீச கிரகங்கள் அதிகமா இருக்கு, அவருக்கு யோகங்கள் அதிகம் கொடுக்குமா, அல்லது உச்ச கிரகங்கள் அதிகமா இருக்குது அவருக்கு யோகத்தை கொடுக்குமா, நீசம் உச்சம் பகை நட்பு அப்படின்னு கலந்திருக்கிற ஜாதகம் இருக்குது அதுக்கு யோக பலன் கொடுக்குமா? சொல்லுங்க. எது நீச கிரகங்களுக்குங்களா? ஓகே, அடுத்தது ஒரு ஜஸ்ட் நம்மளுடைய அபிப்பிராயம் தான் சொல்றோம். நம்ம உச்ச கிரகங்கள், நீச கிரகங்கள், அடுத்தது எல்லாம் கலந்த கிரகங்கள். எல்லாம் கலந்த கிரகங்கள் இது ஏன் அப்படின்னா உதாரண ஜாதகங்கள் நிறைய இருக்கு. என்னன்னா இப்ப ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய ஜாதகங்கள் எல்லாமே பாருங்க ஆட்சி உச்சம் தான் எல்லாமே. எப்பயுமே ஒரு ஜாதகத்துல ரெண்டு விதமா இருக்கு, ஒன்னு உயிரற்ற, இன்னொன்னு உயிர் உள்ள. அப்படிங்கிறப்ப உயிரற்றத்துக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா உயிர் உள்ளதுக்கு அங்க மைனஸ் ஆகும். உயிர் உள்ள பொருட்கள் மனிதர்கள் அந்த அதற்குண்டான காரகத்துவங்கள் வேலை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா உயிரற்றதுக்கு மைனஸ் ஆகும். அப்படிங்கும் போது அந்த இடத்துல பாருங்க அவருக்கு ராஜ்யம் உண்டு, மக்கள் உண்டு, செல்வாக்கு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா கட்டிய மனைவி மட்டும் தன்னோட இல்ல, பிள்ளைங்க மட்டும் இல்ல. ஆனா அவருடைய ஜாதகம் யோகமான ஜாதகம், எல்லா அம்சமும் சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாம் இருந்தும் இல்லை என்ற நிலைதான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட ஜாதகம். தாய் தந்தையர் இருந்தும் அவரோட இருக்கக்கூடிய காலங்கள் மிக குறைவு. அடுத்தது அந்த தந்தைக்கே இறுதி சடங்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில தனிச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராமச்சந்திரமூர்த்தி வந்து மனிதனா பிறப்பெடுத்து வந்ததுக்கு காரணம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது காரணமுக்காகவோ அல்லது ராவணனை அழிக்கிறதுக்காகவோ இல்லை. ஒரு மனிதனா பிறந்தா எல்லா இன்ப துன்பங்களையும் அனுபவிச்சு கடைசியா அவன் எப்படி அங்க திரும்பவும் இறைவனடி சேரணுங்கிற உணர்த்துறதுக்காக தான் நமக்கு ராம அவதாரம் எடுத்து கிருஷ்ண அவதாரம் எடுத்து நமக்காக மனிதனா பிறப்பெடுத்து வந்திருக்கிறாரே தவிர கடவுள் தானே ஒரு நிமிஷத்துல ஒரு நிகழ்ச்சியை மாத்திர முடியும் இல்லையா? அவர் நினைச்சாருன்னா ராவணன் அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தாருன்னா சீதா தேவியை ஒரே செகண்ட்ல அவர் திரும்பவும் அவர் கூட்டிட்டு வந்திருக்க முடியுமே? ஏன் பண்ணல? பிராக்டிக்கலா ஒரு மனிதன் எவ்வாறு வாழ்வானோ அதே போல அந்த கடமையை ஆற்றி அவர் செயல்பட்டாரு. நாம எல்லாருமே நினைக்கிறோம் என் தலையெழுத்து சரியில்லை, என் ஜாதகம் சரியில்லை, எனக்கு இப்படி ஆகி போயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அப்பா அம்மா சரியில்லை, நீ சொத்து சேர்க்கல, என்னை நல்லா நீ படிக்க வைக்கல, எனக்கு நல்ல வீடு இல்லை, நல்ல மனைவி இல்லை, நல்ல குழந்தைங்க இல்லை, இப்படி ஏதோ ஒண்ணு இல்லை இல்லை இல்லைன்னே தான் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் நாம எதற்காக வந்திருக்கிறோம், ஏன் செய்யறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யூகிச்சு நம்ம பண்ணணும். அப்படின்னா நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே, நீ எதுக்காக நீ வந்திருக்கிறையோ அதனுடைய கடமைக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சி இங்க நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஒரு சிலர் நினைப்போம் இன்னைக்கு ஐயோ இந்த பஸ் விட்டுட்டுமே போச்சு அப்படின்னு நினைப்போம். பரவாயில்ல நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அந்த பஸ்ல போன திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆட அந்த பஸ்ல போயிருந்தோம்னு நேரம் தான் இருக்குமே, அதனாலதான் விட்டு போயிருச்சோ அப்படின்னு. ஒரு காரியம் வந்து ஒரு காரணம் இல்லாம நடக்கிறது கிடையாது. ஆனா நம்ம மனசு அந்த இடத்துல ஏத்துக்கிறது இல்லை. காற்றை விட வேகமானது மனசு. நாம இங்க இருக்கிறோம், நம்ம மனசு இப்ப அமெரிக்காவுக்கு போகணும்னாலும் போயிட்டு வந்துடும், நம்ம உடம்பு தான் போகாது. அதே போலதான் நம்ம எண்ணங்கள் வலிமையாக்கினால் எண்ணியதை அனைத்தும் சித்தமாகும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மென்மைக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி சூரியனால தோஷம் இருக்கு, சூரியன் பலவீனமா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டெய்லியுமே நீங்க பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு செம்பு பாத்திரத்துல ஒரே ஒரு நெல் அந்த இது கோதுமை இருக்கு இல்லைங்களா, அந்த கோதுமையை ஒன்று போட்டு
கீழே தாம்பலம் அல்ல செடி இருக்கணும். ஓகேங்களா? கீழே ஊற்றக்கூடாது, செடி. இப்போ நம்ம ஆறுலாம் இருக்குதுன்னா ஆறில் கூட நம்ம பண்ணலாம். இப்போ ஆறு இல்லாத இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கீழே தாம்பலமோ ஒரு பாத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைன்னா செடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலையில் குளிச்சுட்டு திருநீர் இட்டுட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஓம் சூரிய தேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து அந்த அப்படியே நீங்கள் அந்த விடணும். அப்படி அந்த தண்ணி தீர்ற வரையில் அந்த மந்திரத்தை அப்படியே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா சூரியனால் வரக்கூடிய கெடுபலன்கள் எல்லாமே குறையும், கண் பார்வை நல்லா தெரியும், தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அடுத்தது அரசு சம்பந்தப்பட்ட அல்லது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஆகட்டும், யாராக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லா சப்போர்ட் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. போகிற இடத்துல நமக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே தேடி வரும். இதெல்லாம் சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாடி வைப்ரேட் ஆகும், அதனுடைய சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்கும். இது அதிகாலையில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நைட் மத்தியானம் 12 மணிக்கு பண்ணக்கூடாது, அதையே சொல்லிட்டேன். சரிங்களா? இது காலையில் நேரத்தில் நம்ம பண்ணணும். சூரியனா இது சின்ன, அதாவது ஹோமம் வளர்த்தி வெளியூர் போய் பஸ் ஏறி அங்கே போயிட்டு நம்ம ஹோமங்கள்லாம் பண்ணுறதோ இல்லை அந்த கோவிலுக்கு போகிறதுங்கிறது அவரவருடைய பொருளாதார வசதியை பொறுத்து இருக்குது. இப்போ சின்னதாக என்னால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது, 4 பேர் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கே போனாலும் என்னுடைய தகுதிக்கு திறமைக்கு நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறான், ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஹையர் போஸ்ட் இருக்கிறான், என்னால ஒரு சாதாரண 10-15 வருஷமா அதே போஸ்டிங்லயே இருக்கிறேன், எனக்கு வந்து மேல ஒரு உத்தியோக உயர்வு கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவருங்க இந்த இதை நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண்டிப்பா மேல உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதே போல உயர் அதிகாரிகளுக்கு வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு சாப்பாடு இது மாதிரி ஹோட்டல்ஸ்லயோ இது மாதிரி நம்ம வீட்டுக்கோ அழைச்சு ஒரு விருந்து கொடுங்க, உங்களுக்கு அது மிகவும் சிறப்பு. உங்களை விட ஹையர் போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க பண்ணும்போது அது உங்களுக்கு மிக சிறப்பாக கொடுக்கும். அதே மாதிரி தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு வாங்கி வஸ்திரம் வாங்கி நம்ம கொடுக்கும்போது அவர்களுடைய மன மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சூரியனோடு சேர்ந்த ராகு கேது, அதாவது கிரகங்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிழல் கிரகங்களா இருக்கக்கூடிய ராகு கேது வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா அது வந்து பிதிர் தோஷத்தை நமக்கு கொடுக்கும். இந்த பிதிர் தோஷத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன காரிய தடைகள், வீட்டில் நிம்மதி இருக்கிறது இல்லை, தொழில் வளர்ச்சி அடைகிறது இல்லை, திடீர்னு நல்லா இருந்த தொழில் திடீர்னு பார்த்தோம்னா லாஸ் ஆகிடும், நல்லா இருந்தவங்க திடீர்னு இறந்துருவாங்க, அப்புறம் திடீர்னு நோயினால நிறைய பீடை சுமந்த மாதிரியானது இருக்கும், எங்கே போனாலும் வம்பு வழக்குன்னு பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் என்னாகும், நம்ம வாழ்க்கையில் அடி மேலே அடி. நல்லா தான் இருந்தாங்க, அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே குடும்பமே ஆள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்கம்பாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இந்த குடும்பம் இப்போ நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம், அவருடைய அப்பா வந்து புண்ணியம் செஞ்சிருக்கிறாரா கர்மம் செஞ்சிருக்கிறாங்கிறது இதில் தெரிஞ்சிடும். இதுதான் அதனுடைய சூட்சமம். அப்படிங்கும்போது அந்த மூதாதையர்களுடைய பாவ புண்ணியங்கள் எப்படி தந்தை பாட்டனுடைய சொத்துக்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து சேருதோ அதே போல அவர்களுடைய பாவ புண்ணிய கணக்கும் அந்த பேர பிள்ளைகளுக்கும் அந்த குழந்தைகளுக்குமே வரும். இதுல வேற இன்னொரு கேள்வி கேட்பாங்க, அப்ப நம்ம பாம்பளை பசங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் வராதா, நாங்களாம் அடுத்து விட்ட பிள்ளையாச்சு அப்படின்னு. யாரா இருந்தாலும் அவருடைய ரத்தம் தானே, உங்களுக்கும் அதை பாதிப்பு இருக்கதா செய்யும். அப்படிங்கும் போதுதான் அந்த வருடம் ஒரு தடவை அவர்களுடைய திதி, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இறந்த தேதி வச்சு வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. அதாவது இறந்து போன ஆத்மாக்களை வந்து கடவுள் எப்போ விடுவார் அப்படின்னா, போய் உன்னுடைய சொந்த பந்தம் ரத்த பந்தத்தெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, அடுத்தது அவர்கள் இறந்த திதி, இந்த 4 டைம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. போயிட்டு வா, எப்படி பரவல போகிற மாதிரி போய் உங்களுடைய சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வான்னு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது அவர்கள் வரப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவர்களுடைய படத்துக்கு மாலை போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி அவர்களுக்கு ஒரு உணவோ இது மாதிரி வீட்டில் சாமி கும்பிட்டு காக்காய்க்கு சாதம் வச்சு அவர்களை பற்றி நல்ல நினைவுகளை நினைவு கூர்ந்துக்கிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா அவர்களுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது இப்படி நீங்கள் எடுத்து பாருங்களேன், நீங்கள் ஒருத்தரோட வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, போகும்போது உங்களை நல்லா வரவேற்று சேரில் உட்கார வச்சு இருங்க நான் சாப்பிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டு கையில் ஒரு வெத்தலைப்பாக்கு கொடுத்து ஒரு பணமும் கொடுத்து ஊருக்கு அனுப்பிவிட்டாங்கன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் போயிட்டு உங்களை கண்டுக்கவே இல்லை, அவங்க பட்டக்கலாம் அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம வரேன்னு சொன்னோம், இல்லை நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும் மனநிலை? அந்த இடத்துல எப்படி இருக்கும்?
கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? நம்ம வந்திருக்கிறோம், நம்மளை விட்டுட்டு இவங்க பட்டுக்குள்ள போகிறாங்க அப்படின்னு தோணும் இல்லையா? அதே போல தான் பெரியவர்கள் அந்த ஆத்மாக்கள் வரும்போது நம்ம அவர்களுக்கு முறையான ஒரு கடமையை நம்ம செய்யும்போது அந்த ஆத்மா வந்து சந்தோஷப்பட்டு திருப்பி பெருமாள் கிட்ட போகுமா, என்னப்பா உன் சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குமா. கேட்கும்போது பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, என் குழந்தைங்களையெல்லாம் பார்த்துட்டேன், அவங்க ரொம்பவும் ஏதோ ஒரு இதில் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடு பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தை சரணடையுமா. அதாவது என் பிள்ளைக்கு வேலையை கொடு, வருமானத்தை கொடு, வீடு கட்டி கொடுன்னுலாம் கேட்காத அந்த ஆத்மா. என்ன கேட்கும்? அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுன்னு கேட்குமா. அதனால தான் சாமி பெரியவங்களுக்கு சாமி கும்பிடும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அதை அங்கே போய் கேட்டு நமக்கு அடுத்த வருஷத்துலேயே அது நடந்திருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மேரேஜ் ஆனதுக்கு பிறகு என்னுடைய மாமனாருக்கு நான் தான் எடுத்து திதி கொடுத்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன். எங்கள் மூத்தார் இருக்கிறாங்க, மச்சாண்டா இருக்கிறாங்க, அவங்க இதுவரையிலுமே செஞ்சது கிடையாது. என்னுடைய கணவர் வயிற்றில் இருக்கும்போதே அவருடைய தந்தை இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுவரையிலுமே வருடாந்திர திதிங்கிறத அவங்க கொடுக்கவே இல்லை, எதுவும் சாமி கும்பிடவே இல்லை. ஒரு வருஷம் கொடுத்தாங்களோ அதோட சரி, எதுவுமே பண்ணவே இல்லை. அப்போ நான் அங்கே வீட்டுக்கு நான் போனதுக்கப்புறம் என்னுடைய கனவுல வராங்க, ஒரு சிவனடியார் வராரு. தாயி நீனாச்சும் எனக்கு சாதம் போடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே தூக்கங்களை எந்திரிச்சு டக்குன்னு எந்திரிக்கிறேன். என்னடா இது இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் கேட்குறேன். முன்னோர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, என்ன இது மாதிரி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறீங்களா, என்ன ஏதுன்னு கேட்குறேன். இல்லை நாங்கள் கும்பிட்றது இல்லை, எதுவும் நம்ம பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம வருஷம் இறந்த உடனே வருஷம் பண்ணுவோமோ அதோட சரி, எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் இல்லை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இவ்வளோ சைஸ் தான் ஃபோட்டோ இருந்தது. சின்ன சைஸ் ஃபோட்டோ தான், பெரிய சைஸ் ஃபோட்டோலாம் அவரது இல்லை. அந்த ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோவாக நேமினேட் பண்ணி பெருசாக்கிட்டேன். அடுத்தது இந்த வருஷம் நம்ம கும்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பவானி கூடுதுறையில் போயிட்டு அவருக்கு திதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் நான் அந்த நம்மளோட ஒவ்வொருத்தருடைய குலவழக்கம் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப நம்மளோட இது பிரகாரம் நாங்கள் அதுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு செஞ்சோம். செஞ்சதில் இருந்து இன்னை வரையிலும் அதை விடாமல் கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டுருக்குறோம். அப்போ இருக்கிறப்ப நான் சொல்கிறேன், ஒரு வருஷம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சொல்கிறேன், எங்கள் அப்பா இறந்தவனையும் எங்கள் அப்பாவுக்கு வச்சு நான் சாமி கும்பிடுவேன். ஏன்னா அப்பா அங்கே வீட்டில் அம்மா கும்பிடுவாங்க, இருந்தாலும் எங்கள் மாமனாருக்கு எங்கள் அப்பாவுக்கு என்னை வளர்த்த என்னுடைய தாத்தா பாட்டி அவங்களும் இறந்த பிறகு அவங்களுடைய படத்தையும் வச்சு நான் சாமி கும்பிடுவேன். கும்பிடும்போது சொன்னேன், இந்த வருஷம் நான் சாமி கும்பிட்றேன், அடுத்த வருஷம் என்னுடைய பாப்பாவுக்கு உங்களுடைய பேத்திக்கு மருமகனோட தம்பதிகளாக இருந்து இந்த இடத்துல உங்களை கும்பிடணும் அப்படின்னு நான் கேட்டேன். தம்பதிகளாக இருந்து கும்பிடணும் அப்படின்னு கேட்டு அந்த வருஷத்திலேயே திருமாங்கல்யத்தை கொடுத்து செயல்படுத்த கொடுத்தாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த ஆத்மா அந்த நம்ம முன்னோர்கள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க, அதை நம்ம உணரணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்கிறேன். எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கடவுள் சரி, கடவுள் வந்து நேரடியாக வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யார் மூலியமாவது வந்து நமக்கு வந்து அதனுடைய சொல்லுவாங்க. நமக்கு ஒரு கனவுகள், அதான் நம்ம ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா கனவுகளும் அதன் பலன்களும் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அதை நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையிலே சக்ஸஸ் ஆகும். இதுவரையிலும் நம்ம இது மாதிரியான இந்த முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணமும் சரி, அவர்களுக்கு வழிபாடு முறைகளும் சரி, இதை செய்பவர்களும் குலதெய்வத்தையும் சரியான முறையில் வழிபாடு பண்ணுறவங்களும் வாழ்க்கையில தோத்ததா சரித்திரம் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் சரி, இந்த யூடியூப் சேனல் வழியா பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேராக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, உங்க முன்னோர்களை நீங்க வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் 48 நாளுக்குள்ள அதை நிவர்த்தியாகி உங்களுக்கு உண்டான ஒரு பலனை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். அதுக்குண்டான வழிகாட்டு நபர்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க தூதர்கள் மூலியமா. சரிங்களா? இது போல நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், ஆனா நேரம் கம்மியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேடம் அடுத்தது வந்திருக்கிறாங்க. இது ஒண்ணு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த தன வரவு, உங்களுக்கு மேல மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப இந்த ஆடி மாசமும் ஆவணியும் இதாக வரும்போது இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்னு இருக்கு. அந்த வரலட்சுமி நோன்பு வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க ஒன்னா வீட்டில் அந்த மகாலட்சுமி வந்து வச்சு சாமி கும்பிடுங்க. அப்படி இல்லைன்னா அங்க கும்பிட்டுட்டு இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க அங்க சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே தனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்காது.
ஒரு சின்ன ஒரு சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஒரு வெத்தலை, ஒரு களிப்பாக்கு, ஒரு ரூபாய் காயின், இதை உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாரம் அதை எடுத்து மாற்றுங்க. அப்படி மாற்றும் போது உங்களுக்கு வந்து தனம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்கள் கைக்கு எப்பயுமே கிடைக்கும். அதே மாதிரி 2 ரூபாய் அல்லது 20 ரூபாய் அல்லது 200 ரூபாய் இந்த நோட்டில் ஜவ்வாது இருக்கு இல்லைங்களா, அதை தடவி உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமையான ஒரே ஒரு மல்லிகை, குண்டு மல்லி, அதையும் உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு தனங்கள் எப்பயுமே குறைவில்லாமல் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே கூகுள் பே அக்கௌண்ட் ஆயிடுச்சா, பர்ஸுங்கிறது பர்ஸே இப்போ இருக்கிறது இல்லை, அது மாதிரியானது இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய பேக்கோ அல்லது உங்களுடைய பர்ஸ்லேயோ உங்கள் பேக்கெட்லேயோ இது மாதிரி நீங்கள் வச்சுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக தனம் குறைவு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆண்களாக இருந்தால் முகசவரமோ கட்டிங்கோ இது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பெண்களாக இருந்தால் அன்னைக்கு கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது வந்து தவிர்த்துருங்க. அது வந்து உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். அது மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு, கல்லுப்பு வாங்கி உப்பு ஜாடியில் வந்து போடுங்க. அது உங்களுக்கு தனத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப தீராத கஷ்டம், என்னால் வாழ்க்கையிலேயே மேன்மை அடையவே முடியல, என்ன சொல்றதுன்னு தெரியல, யார்கிட்ட எந்த பிரச்சனையும் சொல்றது, எப்படி அதை எடுத்து, ஏன்னா சொன்னா நம்ப மாட்டாங்க, நீ உனக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உயிரே போகிற மாதிரி இருக்கு, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் உள்ள நாள்ல கல்லுப்பு ஒரு பாக்கெட் 1 கிலோ, அது வந்து அகல் விளக்கு, பெருசாக இருக்கக்கூடிய அகல் விளக்கில் ஒரு பெரிய சட்டி மாதிரி இருக்கிறதுல வச்சு கொட்டிருங்க. மேலே மண் விளக்கு, அதை வந்து நல்லா தண்ணியில் நல்லா அலம்பிட்டு மஞ்சள் அதை சுற்றி எல்லாம் இது பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு திரி போட்டு நெய் தீபம், ஓகேங்களா, அதை போட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஃபோட்டோ ஒன்று வச்சு அதுக்கு டெய்லியுமே பூ போட்டு கற்பூரமும் ப்ளஸ் சாம்பிராணி ஊதுபத்தியெல்லாம் வச்சு 48 நாள் தொடர்ந்து அந்த கல் உப்போட வச்சு நீங்கள் அந்த சாமி கும்பிட்டுக்கிட்டு வரணும். அப்படி நீ காலையிலையும் மாலையிலையும் இது மாதிரியானது நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 48 டேஸில் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் என்ன வேண்டி அதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த பூஜையை ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த 48 நாள் முடியும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். சரிங்களா? இது உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை. இன்னொன்று என்ன தெரியுங்களா, இது நீங்கள் செய்யணுன்னாலும் உங்களுக்கு பிரார்த்தம் வேணும், அதை வழிபடுறதுக்குண்டான கிரகங்கள் வேணும். அப்படி இருந்தால் தான் செய்ய முடியும். அதுக்கும் நீங்கள் வந்து விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுங்க. அவருக்கு போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு, நான் இது மாதிரி ஒரு பூஜை பண்ணுறேன், எந்த தடைகள் வராமல் என்னை நீ தான் இந்த பூஜை வந்து நான் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழிபாட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும். யூடியூப் வழியாக பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள்கிட்டையோ அல்லது ஜோதிட பலன் இப்போதான் ஆன்லைனில் எல்லாருமே பார்க்குறாங்க, அதனால ஜோதிடர்கிட்டையோ கொடுத்து உங்களுக்கு என்ன விதமான தோஷங்கள் எப்படி பண்ணனா நிவர்த்தி ஆகுங்கிறது இருக்கு. அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜலம் இருக்கக்கூடிய, அதாவது கடல், நீர், ஆற்று அந்த இடத்துக்கு போய் அந்த பரிகாரம் பண்ணால் அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மலை கோவில்களுக்கு போனால் சக்ஸஸ் கிடைக்கும். இன்னொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண கற்பூரத்தை ஏற்றி வச்சாவே எங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஊதுபத்தி ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டாவே சக்ஸஸ் கிடைக்கும். இது மாதிரி இதனுடைய சூட்சும ரகசியங்கள் வந்து அவரவருடைய சுய ஜாதகத்தில் இருக்கு. அதை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி பிளஸ் என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு கண்டிப்பா அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையம் சகோதரர் முகுந்தன் முரளி அவர்களுக்கும் இதனை அன்போடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்து ஜோதிடமும் பரிகாரமும் என்ற அற்புதமான தலைப்புல நிறைய விஷயங்கள், நிறைய பரிகாரங்கள். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில வந்து பலன் சொல்வதோட அதை தீர்வுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பரிகாரன்றது ரொம்ப முக்கியம். அந்த மாரி ஒரு பரிகாரத்தை எல்லாருமே எளிமையா பேசுற அளவுக்கு, எளிமையா நடத்துற அளவுக்கு, எளிமையா கேட்கிற அளவுக்கு எல்லா வகையிலுமே வந்து மிகப்பெரிய திறம்பட சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய
அது மட்டுமல்ல, இந்த மாத கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த புது கட்டடத்துக்கு இன்னைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வேற கட்டடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மள நிகழ்ச்சியில் எல்லாருமே அவங்க கலந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளோட ஒவ்வொரு ஆண்டு விழாலுமே வந்து சிறப்பு செஞ்சு ரொம்ப அற்புதமான முறையில் அவங்க நிகழ்ச்சி நடத்தினாலும் நம்ம போய் சிறப்பு செய்கிறதும், அதேமாரி அவங்களுடைய நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நம்மளுடைய வருடம் ஆண்டு விழா ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லா விழாலுமே அவங்க கலந்து கொண்டு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் வச்சு ஒதுக்கி வச்சுட்டு நமக்கோசரம் வந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் மட்டும் இல்லை, சமூக சேவையும் ரொம்ப ஆர்வமாக ஆத்மார்த்தமாக நிறைய விஷயத்தை உணர்ந்து செய்கிறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அவங்களுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பு. அவர்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் ஆன்மீக சேவையும் மக்கள் சேவையும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்படியேப்பட்ட நம்முடைய கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கு முதல் முறையாக இந்த புது கட்டடத்துக்கு வந்ததுக்கோசரம் மேடம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சந்தன மாலை அணிவித்து கிரீடம் வச்சு சிறப்பு செய்ய இருக்கின்றது. அனைவரும் அவங்களுடைய சிறப்பை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ராஜாசங்கரையா வெளியே இருக்காரா? இல்லை மீனா மேடம் நீ பேசுறீங்களா மேடம்? சாப்பிட்டு பேசுறீங்க. இவ்வளோ சிறப்பாக கருத்தரங்குகளை ஏற்பாடு பண்ணி மாதம் மட்டும் இல்லாமல் வருடம் ஒரு முறையும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான முறையில் சேவை செய்து கொண்டிருக்கின்ற மணி முருகேசன் ஐயா மற்றும் நமது அன்பு சகோதரர் முகுந்தன் முரளி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை வந்து அணிவிக்கிறோம். ராஜசங்கர் ஐயா வாங்க போட்டுவிடுங்க. 2 பேருக்கும் சேர்த்து. நல்ல சிறப்பாக செய்யக்கூடியவர். ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து சொன்ன மாதிரி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அன்பு சகோதரர் கூப்பிட்டாருன்னா உடனே அந்த நேரத்தில் உடனே நான் வந்துடுவேன். அதே போல் நான் ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு சொன்னால் மேடம் எப்போ எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவார். அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஃபார்மாலிட்டிஸும் எதிர்பார்க்காம நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையாக இருந்து இதுவரையிலும் ஒத்துழைப்பு எல்லாமே கொடுத்த கடவுளுடைய அனுகிரகம் தான். ஏன்னா ஜோதிட சொந்தங்கள் அப்படிங்கிறது ரத்த சொந்தம் கிடையாது. நம்ம எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இன்னைக்கு எல்லாருமே இந்த இதில் வந்து ஒருங்கிணைஞ்சு இன்னைக்கு நான் யாருங்கிறது உங்கள் மூலியமா கொடுத்துருக்கிறாருன்னா அது இவர் தான் காரணம், இந்த பிரபஞ்சம் தான். அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி மேடம். அடுத்தபடியாக ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தலைவர் உயர் திரு ராஜாசங்கர் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறைய ஜோதிடத்தின் மேலே
அளவு கடந்த அன்பு, பாசம், அரவணைப்பு அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு அரவணைத்து சிறப்பான முறையில் மேடம் மேடையில் வந்தாங்க. முதல் முறையாக பரணி மீனா மேடம் அவர்கள் கரூரிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உணவுக்கு பிறகு நம்முடைய மீனா மேடம் அவர்கள் இன்னும் நம்முடைய மணிமுறையை செய்ய அவர்கள் தாந்திரிகத்தில் நிறைய விஷயத்தை இன்னைக்கு பரிகாரம்லாம் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. இங்கே வருகை புரிந்திருக்கிறவர்கள் அனைவரும் வந்து உணவு நேரத்தில் வந்து பஞ்சாங்கம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளாத அன்பர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதேமாரி இந்த மாத கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே ஆண்டி விழா மலர் அந்த புத்தகம் வந்து எல்லாத்துக்கும் மதிய உணவுக்கு பிறகு எல்லாத்துக்கும் ஒரு புத்தகம் அன்பளிப்பாக கொடுக்கப்பட இருக்கின்றது. இந்த புத்தாண்டை முன்னிட்டு இந்த மாதத்தில் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதனை தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய ராஜாசங்கர் ஐயா அவர்கள் ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் டிப்ஸு, நிறைய மாணவருடைய படிப்பு, நிறைய ஒரு உத்வேகத்தை பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான முறையில் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம்.